கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான அன்பினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் இன்னொரு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். இப்பொழுதும் நாம் கடைசியாக பார்த்த ஒரு காணொளி நம்முடைய சேனல்ல கிறிஸ்மஸ் மெசேஜ், அந்த மெசேஜ் முடிக்கும் பொழுது இந்த புதிய ஆண்டின் செய்தியோடு கூட உங்களை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். இப்பொழுதும் அந்த ஒரு புதிய ஆண்டின் செய்தியை, அந்த ஒரு தியானத்தை கர்த்தர் எனக்கு தந்தருளினார். இப்பொழுதும் அந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த ஒரு காணொளி. கடைசியாக நம்ம ஒரு வீடியோ மெசேஜ் ப்ரெசென்ட் பண்ணது போன வருஷம் உயிர்த்தெழுதலின் நாளின் பொழுது. அதற்கு பின்பு ஒரு வீடியோ மெசேஜ் போடுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருந்தது. ஆனாலும் நிச்சயமாக இந்த ஒரு நியூ இயர் மெசேஜில் உங்களோடு கூட இந்த காணொளியில் வீடியோ மெசேஜாக பேச வேண்டும் என்று ஒரு வாஞ்சை ஏற்பட்டதுனால இப்பொழுது இந்த ஒரு வீடியோ மெசேஜாக கொடுக்குறேன். ஆனாலும் இதில் வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நம்ம பைபிள்லையும் வார்த்தைகளை நாம் பார்த்து அதை வாசித்து அதை தியானிப்போமாக. சரி, இப்பொழுதும் இந்த செய்திக்கு போவதற்கு முன்பாக உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய புதிய ஆண்டு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். I wish each and every one of you and your families a very happy and blessed New Year 2026 in the name, in the matchless name of our Lord and Savior Jesus Christ. சரி, இப்பொழுது நாம் அந்த செய்திக்குள்ளாக நாம் போகலாம். இப்பொழுதும் இந்த இந்த ஒரு செய்தி, நாம் பார்க்க இருக்கிற செய்தி, ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். ஒரே ஒரு வார்த்தை தான். அது என்ன வார்த்தைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு ஒரு அடித்தளமாக இந்த வார்த்தையை எப்பொழுது கொடுத்தார் என்று சொன்னால், இந்த புதிய ஆண்டிற்கு முதல் நாள் இதை மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, புதிய ஆண்டிற்கு என்ன ஒரு செய்தியை நாம் தரலாம் என்று தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, அப்போ இந்த வார்த்தையை கர்த்தரின் ஆவியிலே போட்டார். அப்ப புதிய ஆண்டிற்கு முதல் நாள் என்றால் இந்த கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டின் கடைசி நாள். இப்போ 2025ஆம் ஆண்டின் கடைசி நாளில் யோசிக்கும் பொழுது, அப்போ அந்த ஆண்டை நம்ம நிறைவு செய்கிறோம், முடிக்கிறோம். அப்போ கடந்த ஆண்டு கர்த்தர் என்னென்ன நன்மைகளை நமக்கு செய்தார் என்று சொல்லி அவரை துதித்து கொண்டிருந்த பொழுது, ஸ்தோத்தரித்து கொண்டிருந்த பொழுது, அப்போ என்னென்ன நன்மைகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார், இன்னும் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுத்திருக்கிறார் என்று நீங்களும் நினைத்து பார்த்து அவரை துதித்திருப்பீர்கள். என்னுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரு சில நன்மைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்னையிலே புதியதாக ஒரு வீட்டை வாங்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னும் சென்னையில் ஒரு வீடு வாங்கி இங்கே செட்டில் ஆக வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாஞ்சை இல்லை. ஆனால் எதிர்பாராத விதமாக கர்த்தர் வந்துட்டு அதை வாய்க்க பண்ணினார். கடந்த ஆண்டு ஜனவரியில் இந்த வீட்டை பிரதிஷ்டை செய்து மார்ச் மாத கடைசியில் இந்த வீட்டிற்கு குடிவரத்தக்கதாக கர்த்தர் நடத்தினார். இன்னும் இது போல எண்ணற்ற நன்மைகள் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் கர்த்தர் என்னுடைய பெரிய மகளுடைய 10th ஸ்டாண்டர்ட் மதிப்பெண்கள் எதிர்பாராத அளவு 500க்கு 442 மதிப்பெண்கள், 88% வாங்கத்தக்கதாக கர்த்தர் வழி நடத்தினார். இதுவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இது போன்ற அநேக காரியங்களை கர்த்தர் நன்மையாக செய்திருக்கிறார். இன்னும் இது போல் உங்களுக்கும் செய்திருப்பார். இன்னும் சொல்லப்போனால் எல்லாவற்றையும் மேலே 2025ஆம் ஆண்டை ஆரம்பித்த அநேகர் இன்று நம் நடுவில் இல்லை, நம்மோடு கூட ஆரம்பித்தவர்கள். ஆனால் நீங்களும் நானும் இந்த 2026க்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாள் ஜனவரி 4ஆம் தேதி இதை பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த நாளுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் வருகிறது. சரி, ஆக அப்ப இந்த ஆண்டிற்கான என்ன செய்தி
என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அதை அந்த வருடத்தினுடைய கடைசி நாள்ல இந்த ஒரு வார்த்தை ஹைலைட் பண்ணார். என்ன வார்த்தை என்று கேட்டீங்கன்னா, முடிவு பரியந்தம், அன்டில் த எண்ட் என்று சொல்லலாம். இன்னும் அதனுடைய ஆங்கில வார்த்தையை நம்ம இதுல பார்க்கலாம். அ அப்ப முடிவு பரியந்தம் அப்படின்னதையும் உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு வசனம் ஞாபகம் வரும். இன்னும் சொல்லப்போனா அந்த வசனம் தான் எனக்கும் ஞாபகம் வந்தது. அதிலிருந்து தான் நம்ம இந்த ஒரு வார்த்தையை ஹைலைட் பண்ணி காமிச்சார். அப்ப இந்த ஒரு வார்த்தையை அடித்தளமாக கொண்டு இந்த ஒரு வார்த்தை தான் கருப்பொருள். இந்த வார்த்தை வேதத்துல ஒரு சில முக்கிய இடங்களில் வருகிறது. இன்னும் ஒரு இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக வரும். எல்லாவற்றையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்ப முடிவு பரியந்தம் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? முடிவு பரியந்தம் நாம் எப்படி நடக்க வேண்டும்? இதுதான் இந்த புத்தாண்டுடைய செய்தி. அப்போ ஒரு வருடத்தை நிறைவு செய்து இன்னொரு வருடத்திற்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். அதை போல ஒரு நாளில் நம்முடைய உலக வாழ்க்கையும் நாம் நிறைவு செய்து பரலோக வாழ்விற்குள்ளாக போவோம். ஒன்று நம்முடைய மரணம் வரலாம், அது நம்முடைய முடிவாக இருக்கலாம். இல்லையென்றால் கர்த்தர் திரும்பி வரும் பொழுது நாம் உயிர்த்தெழுவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோடு கூட சேருவோம். அது நம்முடைய உலக வாழ்க்கையின் ஒரு முடிவாக இருக்கலாம். இந்த 2 காரியங்கள்ல ஒன்று கண்டிப்பாக சம்பவிக்கும். இதுவரைக்கும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, முடிவு என்பது அவருடைய மரணமாக, பிறப்பு என்பது ஆரம்பம், மரணம் என்பது அவருடைய முடிவு. அப்போ முடிவு பரியந்தம்னா அன்டில் த எண்ட், அதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் தான் நம்முடைய உலக வாழ்க்கை. அப்ப இந்த முடிவு பரியந்தம் கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறார்? நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? இந்த 2 காரியங்கள ஒரு சில வார்த்தைகள் மூலமாக பார்த்து சுருக்கமாக இந்த ஒரு செய்தியை நம்ம நிறைவு செய்யலாம். சரி, முதலாவதாக நம்ம கிறிஸ்மஸ் மெசேஜில் பார்த்த பொழுது என்னன்னா, கிறிஸ்மஸ் என்பது கிறிஸ்து பிறப்பின் செய்தி என்பது காட்ஸ் டிவைன் ரெவலேஷன் ஆஃப் லவ் என்று சொல்லி பார்த்திருந்தோம். ஒருவேளை அதை பார்க்கலன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம மேற்கோள் காண்பித்திருக்கிற வசனங்கள் உங்களுக்கு புரியும். அதனுடைய கருத்து என்னவென்றால், தேவனுடைய அனாதி அன்பு, தெய்வீக அன்பு, இன்னும் மனிதர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பு, அந்த ஒரு அன்பை குறித்து நாம் தியானித்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக முடிவு பரியந்தம் நம்மீது அவர் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது. சரி, நம்ம வேதத்தை எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். அப்போது பைபிளில் இங்கிலீஷ் வேர்ஷன்ஸ் எடுத்துக்குவோம். அப்போது முடிவு பரியந்தம் அவர் முதலாவதாக செய்கிற ஒன்று என்னவென்றால், யோவான் எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் ஒரு இடத்தில் அன்பு வைத்தார். அப்ப முடிவு பரியந்தமும் நம்மேல் அன்பு கூறுகிற கர்த்தர். அன்டு த எண்ட், முடிவு பரியந்தம் என்றால் அன்டு த எண்ட் என்று ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, he loved them unto the end. அப்ப யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்? இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில். இப்போ முதலாவதாக யோவான் 3ஆம் அதிகாரத்தில் தேவன் இந்த அளவாய் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அப்போ உலகம்னா உலகத்தினுடைய கிரியைகள் அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய தம்முடையவரிடத்துல அவர் அன்பு கூர்ந்தார். அப்ப அன்பு கூர்ந்து தான் என்ன பண்றாருன்னா, இந்த யோவான் 14, 15, 16 அதிகாரங்கள்ல சீஷர்களுக்கு அவர் போதித்து, அடுத்ததாக அவர்களை குறித்து 17ஆம் அதிகாரத்துல அவர்களுக்காக விண்ணப்பிக்கிறார். சீஷர்களுக்காகனா, இது இன்று வரைக்கும் அவருடைய சீஷர்களாக இருப்பவர்களுக்கு, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. கருத்தாளம் உள்ள ஒரு ஜெபம். அதுல என்ன சொல்றாருன்னா, நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிதாவானவர் உலகத்திலே தெரிந்தெடுத்து அவருக்கு கொடுத்த மனுஷர்கள் யாருன்னா, அவருடைய
வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அப்ப இயேசு என்ற அந்த நாமத்தை பின்பற்றுகிறவர்கள், அந்த நாமம் வெளிப்பட்டவர்கள், அந்த நாமம் வந்துட்டு அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதான் சொல்றார் இல்லையா மத்தேயுல, குமாரன் யாருக்கு உம்மை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ தவிர வேறொருவனும் பிதாவையும் குமாரனையும் அறிய முடியாது என்று சொல்லி. அப்ப அவர்கள் மேல் முடிவு பரியந்தம் அன்பு கூறுகிறார். அப்ப முதலாவது ஒரு செய்தி, முடிவு பரியந்தம் என்று சொல்லும் பொழுது முதலாவது ஒரு செய்தி, முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அவர் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை ஒரு சில இடங்கள்ல அவருடையவர்கள் தவறி போகலாம், தவறு செய்யலாம், பாவத்துல கூட விடலாம், மீறுதலுக்குள்ளாக போகலாம். ஆனால் அவருடைய அன்பு மாறாத அன்பு, அவர்களை தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு அன்பு. தாவீது சொல்றார் 40ஆம் சங்கீதத்துல, பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்தி எனது அடிகளை உறுதிப்படுத்தி என்று தாவீது சொல்கிறார். சரி, அப்ப அந்த அன்பு ஒரு நித்திய அன்பு. இட்ஸ் அன் எட்டர்னல் லவ். இந்த அன்பு எப்ப ஆரம்பித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிறந்த பொழுதா, இல்ல நம்ம ஞானஸ்நானம் எடுத்த பொழுதா, இல்ல கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வரும் பொழுதா, இல்ல நம்ம மரிக்கும் பொழுதா? இது எதுவுமே இல்லை. இந்த அன்பு எப்ப ஆரம்பித்ததுன்னு பாத்தீங்கன்னா, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆரம்பித்தது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்ப உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார், அவருடைய பிள்ளைகள் யார் என்று. உலக தோற்றத்திற்கு முன்னாகவே நம்மில் அன்பு கூர்ந்து விட்டார். அதை பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றேன் பாருங்க. அது பாஸ்ட், பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், அப்படியே போய்க்கொண்டே இருக்கும். அதான் நித்திய அன்பு. இட்ஸ் அன் எட்டர்னல் லவ். உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆரம்பித்து உலகம் முடிந்த பின்பும் இருக்கக்கூடிய ஒரு அன்பு. அதை நம்மளால புரிந்து கொள்வது என்பதே ரொம்ப சிரமம். அதான் எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறாக சொல்கிறார் பாருங்க, புத்தி கெட்டாத அந்த ஒரு அன்பு சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அப்ப நம்முடைய புத்தி கெட்டாத ஒரு அன்பு, அறிவு கெட்டாத ஒரு அன்பு, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், இயன்ற வரைக்கும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்ப அவர் என்ன பண்றாரு, உலகத்தில் இருக்கக்கூடிய தம்முடையவரிடத்தில், இந்த தம்முடையவரிடத்துல யூதாஸ் அடங்குவாரா அப்படின்னு பார்த்தா யூதாஸ் அடங்க மாட்டார். நம்முடைய கடைசி பைபிள் ஸ்டடி என்னன்னு பார்த்தோம்னா, அஹ், அதாவது கிறிஸ்மஸ் மெசேஜுக்கு முன்பாக இருந்த ஒரு செய்தி, ஜீசஸ் அண்ட் ஜூடாஸ். இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில், அப்ப தெரிந்து கொண்டவர்களிடத்தில், அப்ப முழு உலகத்தின் மேல்னா எல்லார் மேலும் அன்பு கூர்ந்தாரா அப்படின்னா அது இல்லை. தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்தும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். அப்ப தெரிந்து கொண்டவர்கள் மேல். அதுதான் எபேசியர்ல நம்ம பார்த்தோம். இன்னும் ரோமர்ல 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது கூட எவர்களை தெரிந்து கொண்டாரோ என்று சொல்லி வரும். ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இன்னும் பாருங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் அவர்களை முன்னறிந்தாரோ. பாருங்க, முன்னறிந்தவர்களை அவரே அறிந்தார், அவர்களை முன்குறித்தார், அவர்களை அழைத்தார், அவர்களை நீதிமான்களாக்கினார், அவர்களை மகிமைப்படுத்தினார். இப்ப தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்போம் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்ப தேவன் தெரிந்து கொண்டவர்கள். அப்ப நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்களும் நானும் நீதிமான்கள். நம்முடைய நம்முடைய செயல்கள்னால அல்ல, அவரே நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். சரி, அப்ப நம்ம அதனால முன்னே பார்ப்போம், முன்னே செல்லுவோம். பின்னிட்டு பார்த்து நம்ம பாவி பாவி என்று பாவத்திற்குள்ளாக இருப்பதை விட முன்னேறி பார்த்து நீதிமான்களாக நாம் முன்பாக செல்லுவோம். அப்ப அவருடைய அன்பு நம்மை தொடர்ந்து நடத்துகிறது. அவருடைய அன்பு நித்தியத்துக்கு இருக்கிறது. ஒருவேளை கடந்த ஆண்டுல அநேக
நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில் செய்தது போல என்னுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக நிறைய ஃபால் பேக்ஸ், அதாவது முன்னேற முடியாதபடி தடுக்கக்கூடிய அநேக காரியங்கள், பின்னிட்டு இழுக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் இருந்து கொண்டிருந்தது. மாம்ச பலகீனங்கள் இருந்தது. அப்ப அந்த ஒரு பலகீனம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும். மனிதர்களா பிறந்த அனைவருக்குமே உண்டு. இன்னும் பெரிய வல்லமை பெற்ற வரம் பெற்ற தேவ ஊழியர்களுக்கும் அது உண்டு. யாராக இருந்தாலும் அது இருக்கும். ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா அது போல நீங்க நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே போராட்டம் எனக்கு உண்டு. எனக்கு இருக்கக்கூடிய அதே போராட்டங்கள், அதாவது முழு நேரமாக கர்த்தருக்கு என்று ஊழியக்காரராக இருக்கிற சகோதரிடத்திலும் ஊழியக்காரரிடத்திலும் கூட தகப்பன்மாரிடத்திலும் கூட அந்த காரியங்கள் உண்டு. என்றால் எல்லாருமே என்னன்னா மாம்சத்தில் இருக்கிறோம். அப்ப ஆவியில நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் மாம்சம் பின்னாக இழுக்கிறது. ஆனால் அதே நேரத்துல என்ன ஒரு காரியம் வெளிப்பட்டது இந்த வருட கடைசியில, இந்த புதிய ஆண்டு ஆராதனையில் அப்படின்னா, ஆவியில வெளிப்பட்ட விஷயம், கர்த்தருடைய அன்பு மாறவே இல்லை பாருங்க. நம்ம செய்யக்கூடிய மீறுதல்கள், பாவங்கள், மற்ற காரியங்கள்ல கூட கர்த்தருடைய அன்பு மாறாது இருக்கிறது. கர்த்தர் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய அன்பு மாறாதாக இருக்கிறது. அவர் நம்மை சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நித்தியத்துக்கும் அந்த அன்பு மாறாமல் அவ்வாறே இருக்கிறது. அது ஒரு ஆச்சரியமான ஒரு உணர்வு பூர்வமாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அதாவது கர்த்தர் இவ்வளவு மீறுதலுக்கு உட்பட்டிருந்தாலும், இவ்வளவு பாவங்களுக்கு உட்பட்டிருந்தாலும் கூட, எவ்வளவு பின்மாற்றத்திற்குள்ளாக இருந்தாலும் கூட, அந்த நபர்கள் மேலும் தெரிந்து கொண்டவர்கள் என்றால் அவர்கள் மேல கூட அவருடைய அன்பு மாறாமல் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அதை நம்ம கத்துக்கிறோம். அவர்களை தண்டித்த பொழுதிலும் அவர்களுக்கு இறங்கின இறங்குகிற ஒரு தகப்பனாக தேவனாகிய கர்த்தர் இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. அப்ப அவர்கள் மேல் முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் ஒரு இடத்தில் அன்பு வைத்தார். அப்ப முதலாவது ஒரு முடிவு பரியந்தம் நம்மில் அன்பு கூர்றாக இருக்கிறார். இரண்டாவதாக இந்த முடிவு பரியந்தம்ங்கிற வார்த்தை எதிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். எதிலிருந்து வந்தது என்றால் ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு வெர்ஸ் இருக்கு பாருங்க. அதாவது மத்தேயுவிலே கர்த்தர் கொடுத்த அந்த ஒரு கடைசியாக கொடுத்த அந்த கிரேட் கமிஷன், த ஹை கமிஷன் என்று சொல்வார்கள். அதை முடிக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்ன பண்ணுங்க, நானும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதெல்லாம் செய்யுங்க. திஸ் இஸ் யுவர் ஒர்க். இது நான் உங்களுக்கு கொடுக்குற கமிஷன் சீஷர்களுக்கு. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நீங்க செய்யுங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க செய்யுங்க. ஆனா நான் உலகத்தின் முடிவு பரியந்தம். இப்ப இந்த வசனத்தில் இருந்துதான் இந்த முடிவு பரியந்தம்ங்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை எனக்கு உணர்த்தினார். அப்ப இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்ப உலகத்தின் முடிவு பரியந்தம் அப்படின்னா ஆதி அப்போஸ்தலர்கள் இன்று வரைக்கும் இருக்கிறார்கள்னா அவர்கள் மரித்து விட்டார்கள். ஆனா இன்றைக்கு நாம் இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரே நிமிடம். சரி. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் என்றால் அந்த அப்போஸ்தலர் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அவருடைய பிள்ளைகளாக இருப்பவர்கள், இன்று வரைக்கும் அவருடைய சீஷர்களாக இருப்பவர்கள், அவருடைய வேலையை செய்கிறவர்கள், இன்னும் அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்கள், அவர்களோடு கூட எல்லா நாட்களிலும் அவர் கூட இருக்கிறார். அவருடைய வாழ்நாட்கள் எல்லாம். அப்ப அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப இன்றைக்கு இருக்கிறாரா? நம்மோடு கூட இருக்கிறார். நாளைக்கு இருப்பாரா? அவருடைய வாக்குத்தத்தின்படி இருக்கிறார். போன வருடம் உங்களோடு கூட இருந்தாரா? ஆமா, இருந்தார். இனி உங்களுடைய மரணம் மட்டும் உங்களோடு கூட இருப்பாரா? இருப்பார். அப்ப எந்த சந்தேகம் வேணாம் பாருங்க. யோசுவாவுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ரொம்பவுமே பாப்புலரான ஒரு வெர்ஸ். நான் உன்னை விட்டு
விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ உலகத்தின் முடிவு வரை சகல நாட்களும் உங்களுடனே கூட இருக்கிறார். இன்னும் ஆஹ், சொல்ல வேண்டும் என்றால், உபாகமத்துல கடைசியில நீங்க பார்க்கும் பொழுது யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார் அதை. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஸோ ஐ வில் பி வித் தி, உன்னோடும் இருப்பேன். மோசையோடு இருந்தேன், உன்னோடும் இருப்பேன். அப்ப சீஷர்களோடு இருந்தார், உங்களோடும் இருப்பார், என்னோடும் இருப்பார். எதுவரைக்கும் இருப்பார்? உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும், நம்முடைய மரண நாள் வரைக்கும். அல்லவென்றால் அவருடைய வருகை மட்டும், வருகைக்கு பின்பும் நம்மோடு கூடவே இருப்பார். இப்பொழுது நம்மோடு கூட ஆவியானவராக நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப சந்தேகமே வேணாம் பாருங்க. உபாகமம் 31ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர். அப்ப நமக்கு முன்பாக இந்த வருடத்திற்குள்ளாக அவர் போயிட்டார். நித்தியத்துக்கும் அவர் போயிட்டார். ஆனா அதே நேரத்தில் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு இருப்பார். அப்ப இறைவனுக்கு அது சாத்தியம். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடவும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இன்னும் எதற்காக நம்மளோடு கூட இருக்கிறார்னா, அவருடைய சித்தத்தை நம் மூலமாக செய்து முடிக்கும்படியாக நமக்கான அந்த ஒரு தைரியத்தை, பலனை கொடுக்கும்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசுவா போய் அந்த கானானுக்குள்ள பிரவேசித்து யுத்தம் செய்து அந்த ஜாதிகளை துரத்த வேண்டும். அந்த தேசத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். அதை செய்து முடிக்கணும்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த, 7 ஜாதிங்க, 31 ராஜா. இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஜனங்கள் வந்துட்டு அப்படியே பெரிய யுத்த வீரர்கள் கிடையாது. இவர்கள் அடிமைகளாக இருந்து வனாந்திரத்துல பிறந்த அந்த பிள்ளைகள் தான். அவர்கள் போய் யுத்தம் செய்து அவ்வளவு பெரிய ஜாதிகளை ஜெயிக்கணும்னா அவர்களுடைய சொந்த ஒரு பலனால முடியாது. அப்ப அந்த பலனை கொடுக்கிறதற்காக அவர் உங்களோடு இருக்கிறார். அதே போல நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களுக்காக, கர்த்தருக்காக செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள், இன்னும் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களுக்காக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். யாக்கோபுட்ட சொல்றார் பாருங்க, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து மீண்டுமாக உன்னை நான் இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்ப எனக்கு பெரிய விசுவாசம். ஒருவேளை பலவித தொய்வுகள் இருக்கலாம், ஆவிக்குரிய விதத்துல பலவித பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். ஆனாலும் அதையெல்லாம் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலன், அதையெல்லாம் செய்து முடிக்கும்படியான ஒரு காரியம், அதை செய்து முடிக்கும் அளவும் கர்த்தர் நம்மால் குறிக்கப்பட்ட விஷயத்த அவர் செய்து முடிக்கும் அளவும் நம்மை கைவிடுவதில்லை, நம்மோடு கூடவே இருக்கிறார். அப்ப முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த ஆண்டுல எல்லா நாட்களும் உங்களோடு கூட இருப்பார். அதனால நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அப்போ முதலாவதாக நாம பார்த்த விஷயம், முடிவு பரியந்தம் நம்மேல் அன்பு கூறுகிறார். இரண்டாவது, முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவதாக, கடைசியாக, சங்கீதம் 48 கடைசி வசனம். இதுல முடிவு பரியந்தம்னு இருக்காது, மாறாக எப்படி இருக்கும் பாருங்க. இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஈவன் அன்டு டெத். இன் அதர் வேர்ட்ஸ், ஈவன் அன்டில் த எண்ட் ஆஃப் அஸ். அப்ப முடிவு பரியந்தம், நம்முடைய முடிவு பரியந்தம்னு சொன்னோம்னா அந்த காலத்துல மரணம் தான். இப்ப நமக்கு அவருடைய வருகையும் சமீபித்து இருக்கிறது. அப்ப மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அப்ப முதலாவதாக முடிவு பரியந்தம் நம்மேல் அன்பு கூறுகிறார். முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவதாக, முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவாருங்கிறத நான் இந்த செய்திக்கு ஏற்றவாறு முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார்னு சொல்றேன். அன்டில் த எண்ட். அவர் வரும் வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டே போகிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல நடக்கும் பொழுது அவர்கள் போகிற வழியை காட்டும்படி அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாகவே சென்றதாம். எண்ணாகமத்துல இருக்கு அந்த வசனம். அந்த வசனத்தை கொஞ்சம் தேடி எடுக்கலாம். எண்ணாகமம்
6ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். 6ஆம் அதிகாரமோ அல்லது 8வது அதிகாரத்துல வரும். இல்ல, 10வது அதிகாரம். ஆ 10வது அதிகாரம் 33 வசனம் பாருங்க. அவர்கள் கர்த்தருடைய பர்வத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. The ark of the covenant of the Lord went before them in the 3 days journey to search out a resting place for them. அப்ப நீங்க எந்த இடத்துல இருக்க வேண்டும், எந்த தேசத்துல வாசம் பண்ண வேண்டும், எந்த அலுவலகத்துல வேலை பார்க்க வேண்டும், இன்னும் எந்த இடத்திற்கு நீங்கள் போக வேண்டும், எந்த இடத்துல நீங்க ஓய்வெடுக்க வேண்டும், இது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் செய்கிறார். அப்போ உடன்படிக்கை பெட்டி முன்பாகவே போச்சாம். எப்படி உடன்படிக்கை பெட்டி முன்பாக போக முடியும்னா, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவருடைய மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் சென்று கொண்டே இருந்தது. அதை பின்பற்றி உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் தூக்கி கொண்டு சென்றார்கள். அவர்களுக்கு பின்பாக சமஸ்த இஸ்ரவேல் சபையும் பின்தொடர்ந்து சென்றது. அப்ப கர்த்தர் அவர்களை வனாந்திரத்தில் வழி நடத்துகிறார். இன்னும் அவருடைய வனாந்திரத்தினுடைய அந்த ஃபுல் மேப், எங்க ஆரம்பிச்சாங்க, எங்க போய் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போனாங்கன்னு சொல்லி இது என்னாகும் 33ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து, ராமசேசுங்கிறது எகிப்திலிருந்து அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலிருந்து வனாந்திர எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே அப்படின்னு சொல்லி இந்த ஃபுல் மேப்பும் இருக்கும் இங்கே. எங்க எங்கெங்கெல்லாம் போனாங்க, எங்கெங்க தங்கினாங்கன்ட்டு. அப்ப வேதம் என்பது ரொம்ப பர்ஃபெக்டா ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட்டை வந்துட்டு இங்க ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வேதம்ங்கிறது ஒரு கட்டுக்கதை இல்லை. இந்த எல்லா லொக்கேஷன்ஸையும் பின் பாயிண்ட் பண்ணி ஒரு மேப்பாகவே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ கூகுள் மேப்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஊர்லேருந்து ஒரு இடத்துலேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகணும்னா வழியை கரெக்டாக காமிக்குது. அநேக இடத்துல அது சம்டைம்ஸ் அந்த லேட்டஸ்டான ஒரு ஒரு சில இடங்களை வந்துட்டு அது காண்பிக்காமல் கூட போகிறது. நேற்றைய தினம் கூட நாங்கள் பிரயாணப்பட்டு வரும் பொழுது ஒரு புதிய வழியில் தஞ்சையிலிருந்து சென்னை வருவதற்கு எப்பொழுதும் வருகிற வழி திருச்சி டு சென்னை ரூட்டில் வராமல் பாண்டிச்சேரி வழியாக வந்தோம், ஈசிஆரில் மூலமாக. அந்த வழியில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு மேப்பில் தான் போட்டு, அது யூஸ்வலாக வர்ற வழி இல்லைங்கிறதுனால கூகுள் மேப்ஸில் தான் போட்டு வந்தோம். ஆனால் அதை போடும் பொழுது கடலூருக்கு உள்ளே போக வேண்டாம், அதில் பைபாஸ் மூலமாக போயிடலாம் என்று சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த மேப் என்ன பண்ணுச்சுன்னா நம்மளை கடலூருக்குள்ளே கூட்டு போயிடுச்சு. அந்த ஊருக்குள்ளே போனதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 10 to 15 மினிட்ஸ் எப்படி டிலே இருந்திருக்கும் நம்ம ட்ராவல். அதை யோசிச்சு பார்க்கும் பொழுது நம்ம பைபாஸை வந்துட்டு கூகுள் மேப்ஸ் மிஸ் பண்ணிடுச்சு. ஆனால் கர்த்தர் வந்துட்டு அப்படி கிடையாது. கரெக்டான வழியில் நம்மை கொண்டு போகிறவராக இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கணும் பாருங்க. அப்போ யோசிச்சு பார்த்தோம்னா இந்த என்டையர் மேப்பையும் கர்த்தர் வந்துட்டு நம்ம வேதத்தில் வந்துட்டு தெளிவாக போட்டு கொடுத்துருக்காரு. அப்போ வேதம் என்பது ஒரு கதை புஸ்தகம் கிடையாது பாருங்க. அது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலி அக்யூரேட். The word of the Lord also gives a historically perfect records of what happened. இன்னும் சொல்ல போனீங்கன்னா லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவினுடைய பிறப்பின் பொழுது யார் இருந்தா? அகுஸ்துராயன். அடுத்து சிரேனியன் என்கிறவர் தேசாதிபதியாக இருந்த பொழுது. இன்னும் அவர் எப்போ ஞானஸ்நானம் எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் லூக்கா 3rd chapter verse 1ல பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக் ரெக்கார்ட் இருக்கும். திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ண 15ஆம் வருஷத்தில். அப்போ யார் யார் வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ரூலர்ஸாக இருக்கிறாங்க பாருங்க. ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாக, பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும், இது ஒவ்வொரு இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்க. அப்போ ஹிஸ்டாரிக்கலி இட்ஸ் ப்ரூவ்டு. ஸ்கிரிப்சர்ஸ் வந்துட்டு சும்மா கதை கிடையாதுங்க. ஆவியானவர் சத்தியத்தை எழுதி வைத்திருக்கிறார். சரி, ரைட். அப்போ என்ன ஒரு காரியத்துக்கு அதற்குள்ள வந்தோம்? மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், முடிவு பரியந்தம் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டிராவல் மட்டும் கிடையாதுங்க. எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு மட்டும் கிடையாது. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த முடிவுகளை தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு வழிகாட்டுகிறவராக கர்த்தர் இருக்கிறார். சங்கீதம் 32:8 அந்த விஷயத்த சொல்றார் பாருங்க.
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாரு? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்ப நடத்துறது மாத்திரம் இல்ல, வழியை காட்டுறாரு, வழியிலையும் நடத்துறாரு. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப முடிவெடுக்க நீங்க தடுமாறுகிற சூழ்நிலைகள் வரும் பொழுது உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக, ஆலோசனை கர்த்தராக அவர் இருக்கிறார். ஒருவேளை நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு 2 ஆப்ஷன்ஸ் வருது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு 2 வேலைகள் கிடைக்கிறது. எந்த வேலையை எடுப்பது என்பது உங்களுக்கு ஒரு கடினமான ஒரு டைலமால நீங்க இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஏதாவது ஒரு வகையின் மூலமாக அதுல ஒரு விஷயத்த சூஸ் பண்ண வைக்கிறார். இன்னும் சொல்லப்போனா ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு அ தட்டி போகலாம், அல்லது அதுல உங்களுக்கு வந்துட்டு ஒரு நிறைவு கிடைக்காமல் இருக்கலாம். ஒரு இத கிளியரா நீங்க சூஸ் பண்ணும்படியாக உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் உங்களுக்கு. அ திருமணத்திற்காக நீங்கள் வரன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ உங்களுக்கு 2 விதமான வரன் வருகிறது. ஒருவேளை 2 பெண்கள் வரலாம். இல்ல 2 மாப்பிள்ளைகள் வரலாம். அப்படி வரும்பொழுது யாரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஆலோசனை சொல்கிறார். யார தேர்ந்தெடுத்தா லைஃப் நன்றாக இருக்கும்? அப்படின்னு ஆலோசனை உங்களுக்கு குறிப்பாக காண்பிக்கிறவராக இருக்கிறார். நீங்க அவர்ட்ட கேட்டீங்கன்னா. அப்போ மரண பரியந்தம் உங்களை நடத்துகிறவர், உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான தீர்மானங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வாழ்க்கையை பொறுப்பேற்றுக் கொள்கிறவராக இருக்கிறார். அவ பாருங்க, இந்த 3 விஷயங்களும் கர்த்தர் வந்துட்டு உங்களுக்காக செய்கிறார். அதாவது முடிவு பரியந்தம் என்று சொல்லப்பட்ட இந்த நேரத்துல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, கர்த்தர் நமக்காக என்னென்ன செய்கிறார்னா, முடிவு பரியந்தம் நம்ம மேல் அன்பு கூறுகிறார், அவருடைய பிள்ளைகள் மேல. அடுத்து முடிவு பரியந்தம் நம்மோடு கூடவே இருக்கிறார். அடுத்தது முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிறார். அப்ப எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான ஒரு செய்தி உங்களுக்கு இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. இப்ப இது முதலாவதாக கர்த்தர் நமக்கு செய்வது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை கிறிஸ்தவர்களாக என்ன செய்ய வேண்டும்? அப்ப அப்ப இயேசு தம்முடைய சீஷரிடத்துல முடிவு காலங்களை பற்றி பேசுகிற பொழுது, என்ன பிரதர் மறுபடியும் முடிவு காலங்களுக்குள்ளே வந்துட்டீங்களே அப்படின்னா, முடிவு காலத்தை பத்தி இப்ப பேசல. ஆனா அதிலிருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு எடுக்கிறேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல முடிவு காலங்கள்ல என்ன நடக்கும்னு சொல்றாரு பாருங்க. அப்ப நம்முடைய வார்த்தை எங்க வருகிறது? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப கடைசி காலத்துல என்ன ஆகும்னா, இந்த காரியங்கள்லாம் நடக்கும். அக்கிரமம் மிகுதியாதலால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அநேகர் இடறல் அடைவார்கள். ஒருவர் காட்டிக் கொடுப்பாங்க. இன்னும் சகல ஜனங்களாலும் நீங்க பகைக்கப்படுவீர்கள். இப்ப சமீபத்துல பார்த்த ஒரு செய்தி. இந்தியாவுல குறிப்பாக வட இந்தியாவுல இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியின் பொழுது அநேக இடங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களுக்கு விரோதமாக பிரச்சனைகளை செய்திருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு காரியமே. சரி, லெட்ஸ் நாட் டிவியேட். அப்ப முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும். நாம உண்மையான கிறிஸ்தவர்களாக என்ன செய்யணும்னா, முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். அப்ப முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்கள் நம்ம தெரிந்திருக்கணும், எப்படி நம்ம நடந்துக்கணும். அப்ப 3 விஷயங்கள் அதற்காக. அப்ப கர்த்தர் வந்துட்டு 3 விஷயங்கள் நம்ம சொன்னோம். என்னன்னா, முடிவு பரியந்தம் அன்பு கூறுகிறார், முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறார், சகல நாட்களும் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிறார், வழி நடத்துகிறார். அப்ப நாம என்னென்ன செய்யணும் முடிவு பரியந்தம் கிறிஸ்தவர்களாக? வாட் வி ஹேவ் டு டூ டு ரெசிப்ரோகேட் வாட் அண்ட் ஆல் லார்ட் இஸ் டூயிங் ஃபார் அஸ் அப்படின்னா சீக்கிரம் முடிக்கலாம். 3 விஷயங்கள். முதலாவதாக சங்கீதம் 119. சங்கீதம் 119. 119னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் என்னன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு சங்கீதம். 119வது சங்கீதம் 33ஆம் வசனம். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழி எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்ளுவேன்.
இந்த 119ஆம் சங்கீதத்திலேயே அதிக முறை ரிப்பீட் ஆகிற ஒரு ஷார்ட் போர்ஷன், ஒரு பகுதி என்ன என்று சொன்னால், கர்த்தாவே உமது பிரமாணங்களை எனக்கு போதியுங்கிறது 7 முறை வருகிறது. 7 முறையோ 8 முறையோ மீண்டுமாக ஒரு தடவை ரெஃபர் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த 26ஆம் வசனத்திலே பாருங்களேன், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். இன்னும் கொஞ்சம் மேலே போகணும்னாலும் இருக்கும். கர்த்தாவே நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். இது போல 7 முறை அல்லது 8 முறை வருகிறது. உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன் அப்படின்னு இருக்கும். ஆனா உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். டீச் மீ யுவர் ஸ்டாட்யூட்ஸ் அப்படிங்கிறார் சங்கீதக்காரன். இங்கிலீஷ்ல பாருங்க, டீச் மீ தை ஸ்டாட்யூட்ஸ். இங்கேயும் பார்க்கலாம், டீச் மீ தை ஸ்டாட்யூட்ஸ். அப்ப டீச் மீ யுவர் ஸ்டாட்யூட்ஸ் அப்படிங்கிறது தான் அநேகம் தரம் திரும்ப வருகிறது. 26ஆம் வசனம். இப்ப நம்ம பார்த்தது 33 பாருங்க. த வே ஆஃப் தை ஸ்டாட்யூட்ஸ், டீச் மீ ஓ லார்ட் த வே ஆஃப் தை ஸ்டாட்யூட்ஸ்னாலும் டீச் மீ யுவர் ஸ்டாட்யூட்ஸ், உமது பிரமாணங்கள் வழி எனக்கு போதியம்னாலும் ஒன்று தான். இன்னும் தொடர்ந்து நீங்கள் கீழே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு பதம். அதை கர்த்தாவே பூமி உமது கிருபையினால் இருந்திருக்கிறது, ஒரு பிரமாணங்களை எனக்கு போதியும். நீங்கள் வேணால் அதை படிச்சு பாருங்க. 119ஆம் சங்கீதம் 176 வசனம் இருக்கு. 22 போர்ஷன்ஸ். ஒவ்வொரு போர்ஷன்லையும் 8 வர்சஸ், 22 into 8 176 வர்சஸ் இருக்கும். அதில் நீங்கள் எவ்வளவு முறை உமது பிரமாணங்கள் எனக்கு போதியங்கிறது வருதுன்னு நீங்கள் எண்ணி பாருங்க. இட்ஸ் அன் எக்ஸசைஸ் தட் ஐ ஆம் லீவிங் டு யூ. ஓகே, சரி, ரைட். அப்போ உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நம்ம திரும்ப கான்டெக்ட்குள்ளே வந்துடும். 33ஆம் வசனத்தில் உமது பிரமாணங்களின் வழி எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். அப்போ முடிவு பரியந்தம் வேத வார்த்தைகளை நாம் காத்து கொள்ள வேண்டும்னா வேத வார்த்தைகளில் நாம் தியானமாக இருக்க வேண்டும். அதுதான் அர்த்தம். அப்ப வேத வார்த்தைகளை விட்டு விலகக்கூடாது. வேத வார்த்தைகள் நம்முடைய சிந்தைக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும், இருதயத்திற்குள்ளாக இருந்து கொள்ள வேண்டும். எது வரைக்கும்னா முடிவு பரியந்தம். அப்படின்னா நம்முடைய மரண பரியந்தம், அல்லது கர்த்தர் வரும் வரையும். சரி, இதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் பாருங்க, அதுவும் அதுதான் சொல்லும். நியர்லி த சேம். 112வது வசனம். அதுலேயும் முடிவு பரியந்தம் என்று சொல்லியே வரும். நோ சர்ப்ரைசஸ். முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். அப்போ முடிவு பரியந்தம் என்ன பண்றாரா? உம்முடைய பிரமாணங்களின்படி செய்யணும்னா பிரமாணங்கள் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்போ முடிவு பரியந்தம் வேதத்தை விட்டு நாம் விலகக்கூடாது. முடிவு பரியந்தம் வேதத்தோடு இணைந்திருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும். டே இன் டே அவுட் அதை தியானிக்க வேண்டும். அதை நம்முடைய சிந்தைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் மற்ற காரியங்கள் நம்ம ஸ்லோவா பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கும். உலகமும் மாம்சமும் சிந்தையை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும். பிராக்டிக்கலாக நான் அதன் வழியாக சென்று எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய நிர்ணயத்தை சாய்த்தேன். அப்போ முடிவு பரியந்தம் வேதத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்பர் 1. சீக்கிரம் முடிக்கலாம். நம்பர் 2 எங்க இருக்குன்னா புதிய ஏற்பாட்டில் எபிரேயர்ல முடிவு பரியந்தம் விசுவாசத்தில் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். அப்ப நம்முடைய விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்புக்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்புக்காக சிலுவையிலே மரித்து ஜீவனை நமக்காக கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். மீண்டுமாக திரும்ப வரப்போகிறார். ஆனால் அதற்கு முன்பாகவே நம்மோடு கூட அவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்மை உலகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். ஆவிக்குரிய விதத்தில் நம்ம வழிநடத்துகிறார். அவரோடு கூட நிலைத்திருக்கும்படி, அவரோடு கூட உறவு கொள்ளும்படி, ஜபத்தின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக, இன்னும் அவருடைய வழிகளில் நாம் நடப்பதன் மூலமாக அவருக்கென்று நம்மை தனியாக பிரித்தெடுத்திருக்கிறார்.
நித்தியத்தில் அவரோடு கூட நாம் இருப்போம். மரணம் மரித்தாலும் அவர் வரும்பொழுது நாம் உயிர் தெழுந்து அவரோடு கூட நித்தியமாக நித்திய ஜீவன்ல நம்ம அவரோடு கூட வாழ்வோம் அப்படிங்கிறது தான் நம்ம நம்பிக்கை, நம்முடைய உறுதி. இந்த உறுதியை, நம்பிக்கையை முடிவு பரியந்தம் நாம் பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்துவ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும், அப்ப தைரியம் மேன்மை பாராட்டல் கிறிஸ்துவின் மூலம் அதை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில், முடிவு பரியந்தம் உறுதியை காண்பிக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். அப்ப யூதா செய்ததை போல அவசரப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான் என்று சொல்லி இருக்கிறது. அது போல செய்யக்கூடாது. பொறுத்திருக்கணும். உபத்திரம், நம்பிக்கையிலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்துல சந்தோஷமாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல வரும். அப்ப உபத்திரம் வருதா, பொறுமையா இருங்க. நம்பிக்கையில இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருங்க. அப்ப என்ன நடந்தாலும் சரி, ஜபத்துல உறுதியா தரித்திருங்க. எவ்வளவு போராட்டம் வரும், எவ்வளவு பிரச்சனை வரும், எல்லாருக்கும் வருது, உங்களுக்கு மட்டும் வரல. வெவ்வேறு விதத்துல வரும். விசுவாசம் சோதிக்கப்படும். அக்கினியை போன்ற சூழல் உருவாகும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. உங்களை சுற்றி பற்றி எரிகிற அக்கினை குறித்து நீங்கள் ஏதோ புதுமை என்று திகையாமல் அழிந்து போகிற பொண்ணாகுமா, அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்ப பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கும். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்போ உயிரை விட்டுறலான்னு கூட தோணும். வாழ்வதற்கு சாவதே மேல்னு தோணும். அது போன்ற சூழ்நிலைகள் வரும். ஆனால் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். அப்ப நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தை மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடா இருப்போம். இதே அதிகாரத்துல இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. முடிவு பரியந்தம் கிட்டத்தட்ட அதே ஒரு காரியம் தான். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை. அப்ப விசுவாசிகள் ஆகும் பொழுது ஆரம்பத்துல எதனால விசுவாசம்? இது அந்த காலத்துல இருந்த யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறின அந்த விசுவாசிகள் அவர்கள் பின்னிட்டு மீண்டும் யூதா மார்க்கத்துக்கு திரும்பலாமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப பவுல் அவர்களுக்கு தைரியப்படுத்தி எழுதுறாரு. நம்ம ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கையை விட்டுறாம முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களா இருப்போம். அப்ப முடிவு பரியந்தம் உறுதி, அந்த நம்பிக்கையை உறுதியா பற்றி பிடித்து கொண்டு அப்படியே அந்த ஜேர்னிலே இருக்கணும். அப்படியே நம்ம ஒவ்வொரு நாளையும் we have to move forward. அப்ப அந்த நம்பிக்கையை விட்டுட்டு என்ன ஆக போகுது, என்ன கிடைச்சிட போகுது? அப்ப உண்மையான கிறிஸ்தவனா இருந்து நம்ம என்ன சாதிச்சோம்? இந்த நஷ்டம், இந்த கஷ்டம், இந்த பிரச்சனை, போராட்டம் தான் மிச்சம். மற்றவன்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கான், மற்றவன்லாம் எப்படி உலகத்தை என்ஜாய் பண்ணுறான். இப்போ நம்ம உண்மை உத்தமமாக இருந்து என்னத்தை கண்டோம்? நம்ம ஏன் அவங்கள மாதிரி வாழக்கூடாதுன்னு அந்த ஒரு தாட்டு வரும். ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த தாட்டை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். இன்னும் எபிரேயர்ல இன்னொரு முடிவு பரியந்தம் இருக்கு. அதுவும் இதே ஒரு தீம்ல தான் வரும் பாருங்க. 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். எபிரேயர் 6:12. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். அப்ப அதுக்கும் கிட்டத்தட்ட இதே அர்த்தம் தான். முடிவு பரியந்தம் இந்த உறுதியில ஜாக்கிரதை நிலைச்சிருக்கணும், விசுவாசத்துல ஜாக்கிரதை நிலைச்சிருக்கணும், நம்பிக்கையில ஜாக்கிரதையாக நிலைத்திருந்து அந்த ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். அப்ப இது விசுவாசத்தையும் பொறுமையும் பத்தி வருது. அப்ப விசுவாசமும் பொறுமையும் ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. நம்ம தேவனிடத்துல எதையாச்சும் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா இமீடியட்டா நமக்கு கிடைச்சிடாது. அப்ப ஆபிரகாம் 25 வருஷம், ஒருவேளை அது உங்களுடைய வாழ்க்கையில 10 வருஷம் ஆகலாம். யோசேப்பு 10 வருஷம் ஜெயில இருந்தார். தேவன் வந்துட்டு, அதாவது அவர் 17 வயசுல ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது சகோதரர்கள் அவர்களை விட்டு போடுறாங்க. ஒரு 3 வருஷம் போத்திபாருடைய வீட்டில் இருக்காரு. அங்க என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். அடுத்து அங்க பொய் குற்றச்சாட்டு சாட்டி அவர் ஜெயிலில் போடுறப்ப கிட்டத்தட்ட அவருக்கு 20 வயசு. 30 வயசுல போய் பார்வோனுக்கு முன்னாடி நின்னார்னு இருக்கு. அப்ப 10 வருஷம் நியர்லி ஹி வாஸ் இன் ஜெயில். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 10 வருடங்கிறது ஒரு பெரிய டைம் லைன் பாருங்க. அப்ப 10 வருஷம் அவருடைய லைஃப்ல வேஸ்டா போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா
30வது வயசுல அவர் எகிப்துக்கு அதிபதியாக உயர்த்தப்பட்டு அடுத்த 80 வருஷம் அவர் எகிப்துக்கு அதிபதியா இருக்கிறார். அதுதான் கர்த்தர். அதாவது 10 வருஷத்துக்கு 80 வருஷம் அவர் அதிபதி ஆக்கி இருக்கிறார் பாருங்க. அப்ப கர்த்தரை பின்பற்றுவர்களுக்கு இது போன்ற ஒரு அதிசயங்கள் நடக்கும். தாவீதோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நியர்லி அந்த ஒரு ஏஜ் 17 ஆர் 18ல தான் தாவீதோட வாழ்க்கையில ஏஜஸ் பத்தி அக்யூரேட்டா ரெக்கார்ட் ஆகல. ஒரே இடத்துல ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை சொல்றேன் என்னன்ட்டு. அப்ப எந்த வயசுல அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் ரெக்கார்ட் ஆகல. கிட்டத்தட்ட ஒரு 17 18 வயசுன்னு எடுத்துக்கலாம். ஒரு வாலிபன் இல்ல 20 வயசு நீங்க எடுத்தீங்கன்னா கூட அவர் 30வது வயதுல யூதாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 7 வருஷம் யூதா மேல யூதா கோத்திரத்துல ராஜாவா இருந்து அடுத்து 33 வருஷம் முழு இஸ்ரவேல் கோத்திரம் மேலையும் அதாவது 40 வருஷம் ராஜாவாக இருக்கிறார். ஆனா அந்த 20 வயதுல அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் இல்ல 17 வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டார் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அடுத்து ஒரு 10 வருஷம் சவுலுக்கு பயந்து உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு காரியம். இன்னும் அவருடைய 30வது வயதுல தான் சவுல் மரிக்கிறார். அப்ப அதுக்கு பின்பு தான் அவர் எபிரோன்ல யூதாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்ப 10 வருஷம் பாருங்க, என்னைக்கு உயிர் போகும்னு தெரியாது, பயந்து ஓடிக்கிட்டே இருக்காரு. இன்னும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நிச்சயமா நான் மரித்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தேசத்திலிருந்து வெளியில போய் வாழ்றார். அப்ப நல்லா யோசிங்க, சாமுவேல் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதுக்கு பாசிபிலிட்டி இல்லாத மாதிரி இருக்கு. அப்ப எப்ப அவரை கொல்லலாம்னு சொல்லி சவுல் துரத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு காலத்துல அவருக்கு ராஜாலாம் ஆவானா உயிரோட இருந்தாலே பெருசு, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மரித்து போன்னு சொல்லி பெலிஸ்தர் தேசத்துல போய் எதிரி தேசத்துல போய் அங்க அவங்களுக்காக சண்டை போட்டுட்டு அந்த ராஜாக்களோட கூட இருக்கிறார். சரி, ஆனா கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர். மீண்டுமாக சவுல் மரித்த பின்பு தாவீதை ராஜாவாக்குகிறார். அதுக்கு பின்பு 40 வருஷம் அவரு இஸ்ரவேல்ல த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் கிங். அவர் மூலமா தான் மேசியாவே உலகத்துக்கு வரணும்னு கர்த்தர் எப்பயோ நிர்ணயம் பண்ணிட்டார். யூதா கோத்திரத்துல தான் மேசியா வருவார்னு யாக்கோபே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிட்டார். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல இருக்கு வார்த்தை. சரி, ரைட். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நிறைவேற்றும்படி நம்ம முடிவு பரியந்தம் அந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறோமா? முடிவு பரியந்தம் அப்ப அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சரி, அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? முதல்ல என்ன பார்த்தோம்? முடிவு பரியந்தம் வேத வார்த்தைகளை தியானிப்பதில் சிந்திப்பதில் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, முடிவு பரியந்தம் விசுவாசத்துல நம்பிக்கையில கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று வைத்த அந்த நம்பிக்கையில் நாம் மாறாதவர்களாக இருக்க வேண்டும். அதை அசைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அநேகம் வரும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்ல சொன்னேன். சரி, கடைசியாக முடிவு பரியந்தம் என்ன செய்யணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி புஸ்தகத்துக்கு வந்துட்டோம். ஒரு நிமிஷம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது சபையாகிய தியத்தீரா சபையில ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு சொல்கிறார், ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ. அப்ப ஜெயங்கொள்ளணும். ஜெயங்கொண்டு என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய காரியங்களை ஜெயித்து விட்டு முடிவு பரியந்தம் அதாவது மரண பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ள வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியைகளை நாமும் கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொண்டா நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவரோடு கூட ஆளுகிறவர்களாக நம்மை மாற்றுவார். அவ்வளவுதாங்க. அவன் இருப்பு கொள்ளாதவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். யாரு? ஜெயங்கொள்றவன். என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். அப்ப விடிவெள்ளி நட்சத்திரம் என்ன? இயேசு கிறிஸ்து தான் விடிவெள்ளி நட்சத்திரம். அவரே நமக்கு கொடுப்பார். அப்படின்னா அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். நித்தியத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் உடையவர்களாக நாம் மாறுவோம். இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு காலத்துல மறைந்து போகும். இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டுமா? ஆமா, வேண்டும். ஆனா அது மாத்திரம் தானா? இந்த உலகத்திற்காக மாத்திரம் அவரை பின்பற்றினால் எல்லா ஜனங்களை பார்க்கலாம் பரிதவிக்கப்பட்டிருக்கிறவர்களா இருப்போம். அப்ப இதற்காக மாத்திரம் இல்ல, நித்தியத்துக்கான ஆசீர்வாதங்களுக்காக அவரை பின்பற்ற வேண்டும். தட் இஸ் த மெயின் திங்.
முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆக முடிவு பரியந்தம் அவருடைய கிரியைகளை கைக்கொள்ள வேண்டும். அப்ப அவருடைய கிரியைகளை கைக்கொள்வது என்றால் என்ன? அவர் நடந்ததை போல நாம் நடக்க வேண்டும். அப்ப அவர் எவ்வளவு பர்ஃபெக்டாக நடந்தாரோ அந்த அளவுக்கு 100% நடக்க முடியாது. இருந்தாலும் நம்ம we have to strive for that. இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். ட்ரை. அப்ப ட்ரை பண்ணணும்னா என்னன்னா, அப்ப நான் முதல்ல சொன்ன அந்த 2 விஷயம் நமக்கு இருக்கணும். என்னன்னா, வேத வாக்கியத்தில் அந்த தியானத்துல அதுல நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்துல உறுதியா நிலைத்திருக்கும் பொழுது, அவரைப் போல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவரே நம்மை மாற்றுவார். அப்ப முடிவு பரியந்தம் அவருடைய கிரியைகளை கைக்கொள்ள வேண்டும். அப்ப கடைசியில என்ன சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ல அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ ஒருவேளை இன்னைக்கு அநியாயம் செய்கிறானே, அவனுக்கு தண்டனை வரலைன்னா சரி ரைட்டு, டைம் வரைக்கும் அவன் இன்னும் செஞ்சுட்டே இருக்கட்டும். இன்னைக்கு அசுத்தமா இருக்கிறானே, அவன் நல்லா இருக்கிறானே, ஆசீர்வாதமா இருக்கிறானே, அவன் இன்னும் பண்ணிட்டே இருக்கட்டும். ஒரு டைம் வருது, இதோ சீக்கிரமா இருக்கிறேன், அவனுடைய கிரிகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் போல என்னுடைய கூட இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் இட்ஸ் நாட் ஃபைனல். இந்த உலகத்தில் இருக்கிறத வச்சுட்டு மற்றவங்கள மெஷர் பண்ணுறது என்பது இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஏன்னா வரக்கூடிய அந்த உலகம், வரக்கூடிய அந்த இனிவரும் உலகத்தின் பலன்கள், நித்திய ஜீவனுடைய அந்த ஒரு ஆசீர்வாதங்கள், அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். அப்போ இதுவரைக்கும் எவ்வளோ நம்ம பேசியிருக்கோம்? கர்த்தர் நமக்கு இந்த புதிய இடத்துல கொடுத்த வார்த்தை, முடிவு பரியந்தம் நம்மை அன்பு கூறுகிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். அப்போ முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் வேத வாக்கியங்கள், அந்த பிரமாணங்களை தியானிப்பதில், பின்பற்றுறதுல முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். இரண்டாவது, முடிவு பரியந்தம் அந்த விசுவாசத்தில் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் அவருடைய கிரியைகளை கைக்கொள்ள வேண்டும். அப்ப அதை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் தாமே இந்த வருடத்தில் நம்மை தொடர்ந்து 365 நாட்களும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, இப்பொழுதும் ஆவியானவருடைய அந்த நடத்தலின்படியே உங்களுக்கு நான் பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் கற்பித்த அந்த ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்களிடத்துல கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் இந்த ஆண்டு முழுவதிலும். ஆக இப்பொழுதும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இந்த ஆண்டு முழுவதற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். என ஆவியானவர் கொடுத்த செய்தி நிச்சயமாகவே உங்களிடத்துல அது கிரியை செய்கிறதாக இருக்கிறது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு பாடம் இந்த வருடத்தினுடைய ஒரு சிக்னிஃபிகன்ஸ். அதில் மீண்டுமாக இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே விசேஷமான ஒரு ஆண்டு. அந்த சஸ்பென்ஸை வந்துட்டு இப்போ உடைக்க வேணாம்னு நான் பார்க்குறேன். ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்கிறேன். தானியேலுடைய 70 வாரங்களுக்கும் இந்த ஒரு ஆண்டுக்கும் கூட ஒரு லிங்க் இருக்கு. ரொம்ப டைரக்ட் லிங்க் கிடையாது, ஒரு இன்டைரக்டான ஒரு லிங்க். ஆனால் அது என்ன லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும். ஆகவே அடுத்து ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் 2026 என்று சொல்லி நம்ம ஒரு காரியத்தை பார்ப்போம். அது மாத்திரமல்ல, நம்ம சீக்கிரமாகவே இந்த ஒரு முடிவு காலங்களான அந்த டைம்லைனுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து கொண்டே இருக்கிறோம். அந்த டைம்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலது முறை நான் சொல்லியிருக்கிறேன், 2027லேருந்து 2033 இந்த ஒரு டைம் ஃப்ரேமில் நம்ம கர்த்தருடைய ஒரு வருகையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலங்கள். அந்த காலங்களுக்குள்ள வேகமாக வந்துட்டோம் பாருங்க. இப்போ 2020 ஆரம்பித்ததை போல இருக்கிறது, இந்த கோவிட்லாம் வந்ததை போல இருக்கிறது. நம்ம ஒரு 2020 இன்க்ளூட் பண்ணிங்கன்னா 6 வருஷத்தை முடிச்சிட்டோம். 2026க்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. காலங்கள் எவ்வளோ வேகமாக போய்கொண்டு இருக்கிறது. இனி காலம் செல்லாது, அதாவது இன்னும் வேகமாக ஓடும்.
அதே போல் உலகத்திலும் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய காரியங்கள் வெகு வேகமாக எல்லா காரியங்களும் சம்பவிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதை பற்றி நம்ம வந்துட்டு ஒரு காணொளி இன்னும் கூடிய சீக்கிரமாக பார்ப்போம். இன்னொரு அடுத்த வாரமும் சரி, அதுக்கு அடுத்த வாரமும் வராது. அதற்கு பின்பு, அதாவது ஜான்வரி ஒரு லாஸ்ட் வீக்கில் நம்ம வந்துட்டு அந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் 2026 அப்படிங்கிற ஒரு காணொலியை பார்ப்போம். இப்பயும் நம்ம ஏறத்தாழ ஒரு 1 ஹவர் கிட்ட எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். பொறுமையாக இந்த ஒரு செய்தியை கேட்டவங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இந்த ஆண்டின் சகல நாட்களிலும் இருப்பதாக. ஆமீன்.